Assalamualaikum. Hi everyone, it's me Sajjan. Welcome back to my channel. சிக்கனில் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டாசமும் வேறு லெவலில் இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஊற்ற தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் எடுத்துக்கிங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துட்டால் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மல்லி 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. பெப்பர் தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்கணும். ஸோ மல்லியை கம்மியாக சேர்த்துட்டு அப்படி எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கிங்க, அதிகமாக வச்சிட வேணாம். ஃப்ளேமை வச்சுட்டு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் ரொம்ப டாமினண்ட் ஆயிரும், நல்லா இருக்காது. நல்லா ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 ஏலக்காய், பட்டை, குட்டியாக ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு சேர்த்தாட்டியும் பரவாயில்ல. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துனா, ஒரு க்ரீன் சில்லி நல்லா போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு மஸ்ட்டு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல்லுக்கிட்ட சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஆயில்லையே நல்லா வதங்கி சுருண்டு வரணும். ஸோ நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் இதை பொறுமையாக நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து க்ரஷ் பண்ணியோ இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணியோ இஞ்சியும் பூண்டையும் 1 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு, இஞ்சி பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய அரோமா. ஸோ கொஞ்சம் மைல்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடயே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரா ஸ்மெல், ஜிஞ்சர் கார்லிக்குடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் ஹோட்டலில் கிடைக்கூட அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையோ அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது. இதுக்கு வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல். வேணும்னா அங்கே கிரேவி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணலை. இப்போ வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் போனோடையும் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். பட் அதெல்லாம் சேர்த்தாமல் இதுவே ரொம்ப சிம்பிளாக நல்லா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும், அந்த டேஸ்ட்லேயும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணுற விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விடும். தண்ணி விடலை, அதாவது கொஞ்சம் விடும். நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி குக் பண்ணி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து குக் ஆயிரும். மறுபடியும் இப்போ இந்த சால்ட் கூட செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆயிரும். அவ்வளோதான். நான் ஃபினிஷிங்க்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தி செய்யும்போது இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் கூட போடலாம். இதுக்கு புதினா சேர்த்தக்கூடாது. கருவேப்பிலை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃபினிஷிங்க்கு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட நீங்கள் ஃபினிஷிங்க்கு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அரோமேட்டிக்காக. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது ரொம்ப வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது, செமி கிரேவியாக தான் இருக்கும். சம்திங் வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.